குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மிதுன ராசிக்காரர்களுக்கான 2025 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும்? 2025 புத்தாண்டிலே 10ஆம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ஆம் வீட்டிலே ஒரு சனி இருந்தால் பாவி இருந்தால் அரசனை போல யோகம். ராஜாவை மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ராஜாவை போல. சார் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினம் கொடிது இளமையில் வறுமைனா, அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் குருஜி. எனக்கு வாழ்க்கையில் ஒரு ஏற்றமே இல்லை. அது என்னன்னு தெரியல. எனக்குன்னே எல்லா பிரச்சனைகளும் வருது. கவலையப்படாதீங்க, இந்த வருடம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. 10ஆம் வீட்டிலே வரக்கூடிய சனி பகவான் தொழில் பிராப்தியை அதிகப்படுத்துறார். சார் லைஃப்பில் நம்ம எந்த தொழில் பண்ணாலும் நமக்குன்னு ஒரு வேலை செட் ஆகிற வரைக்கும் லைஃப்பில் நிறைய கஷ்டப்படுறேன் குருஜி. நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஒரு ப்ராஃபிட்டே கிடைக்க மாட்டேங்குது. சார் நல்லா புரிஞ்சுங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வரலன்னா அது உங்களுக்கான தொழில் இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கான தொழில் இல்லைன்னு அர்த்தம். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ எமக்கான தொழில் அப்படிங்கிறது உலகத்தில் எது விதிக்கப்பட்டிருக்கோ அதுதான் உங்களுக்கு வரும். 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானால் உங்களுக்கு தொழில் பிராப்தி என்பது ரொம்ப கம்மியாக இருக்கும். 10லே இருக்கக்கூடிய சனி பகவான் 10, 11, 12 பார்க்கிறார். விரயஸ்தானத்தை பார்க்கிறார். விரயஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா விரயங்கள் பாதி அளவு குறைந்து விடும். விரயமே இருக்காது. விரயமே இல்லாத மாதிரி நீங்கள் அடுத்த லெவலை நோக்கி முன்னேறுவீங்க. 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் அடுத்து 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ங்கிறது என்னன்னா வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவி, இதெல்லாம் 4ஆம் இடம். அப்போ அம்மாவுடைய உடல்நிலை, ஹெல்த்து, சுகஸ்தானம்னு பேர். சார் நான் நின்றுட்டே வேலை பார்க்குறேன் சார், ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கவலைப்படாதீங்க, இனிமேல் உட்காந்துட்டு வேலை பார்க்குற அளவுக்கு உங்களுடைய சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதால் நீங்கள் ஒரு சூப்பர்வைசரி லெவலுக்கு வந்துடுவீங்க. அடுத்த சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். ரொம்ப நாளாக எனக்கு கல்யாணம் ஆகவே இல்லை, நான் திருமண பிராப்திக்காக கஷ்டப்படுறேன், எனக்கு திருமண யோகமே இல்லை, நான் போகிற இடத்துலலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா பொண்ணு கிடைக்கவே மாட்டேங்குது. ஒன்று பொண்ணுக்கு என்ன பிடிக்காமல் போயிடுது, அல்லது எனக்கு பொண்ணை பிடிக்காமல் போயிடுது. கவலைப்படாதீங்க, இனிமேல் உங்களுக்கு 10ஆம் பார்வையாக சனி பகவான் 7 பார்க்கும்போது உங்களுக்கு இந்த திருமண பிராப்திங்கிறது உங்களுக்கு கைகூடும். அடுத்ததாக குரு உங்களுக்கு உடம்புலே உட்கார்ந்துருக்கும் பொழுது 5, 7, 9 பார்க்குறார். 5ங்கிற குழந்தை, 7ங்கிற கல்யாணம், 9ங்கிற பாக்கியம். சார் 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய திருவிழா இது. குரு உடம்புல உட்கார்றது. குரு உடம்புல உட்கார்ந்தா 5 10 ரூபாய், 7 10 ரூபாய், 9 10 ரூபாய் சொத்தை சேர்த்துறார். 7ங்கிற திருமண பிராப்தியை தந்துடுறார். 9ங்கிற பாக்கியத்தை கொடுத்துட்றார். எல்லாத்தையும் இந்த குரு பகவான் பண்ணிட்டார். குரு 5, 7, 9 பார்த்தாச்சு. அதனால மாபெரும் சிறப்பு. அதே நேரத்தில் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல உட்கார்ந்துருக்க குரு உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணி உங்களை நல்வழியில் கொண்டு செல்கிறார். அடுத்ததாக ராகு பகவான் 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். ஸோ உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போன்றவற்றெல்லாம் இந்த குரு பகவான் சரி செய்கிறார். 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்பாவுக்கு மட்டும் சில பிரச்சனைகளை உண்டாக்குவார். அதனால் இந்த அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த ராகு பகவானால் வரக்கூடிய கேடுகளை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஜென்ரலாகவே குரு பகவான் உடம்புல உட்காந்தா வெற்றி மேல் வெற்றி, அவ்வளோதான். 10ல் சனி வந்தால் வெற்றி மேல் வெற்றி, அவ்வளோதான். வெகு பிரபல யோகத்தை உண்டாக்குவார். உலகம் ஃபுல்லாக நீங்கள் தெரியப்பட போகிறீங்க. தொடர்ந்து பேசிட்டே இருக்க குருஜி, கேட்டுகிட்டே இருக்கணும் ஆசையாக இருக்குது. உங்களுக்கு 100க்கு 200 மார்க். கடகராசிக்காரர்களுக்கான 2025 புத்தாண்டு பலன்கள். சார் 2025 புத்தாண்டு பலனை தயவுசெய்து நீங்கள் சொல்லாதீங்க ராம்ஜி சார். உங்களுடைய பேட்டியை கேட்டு நிறைய கடகராசிக்காரர்கள் மனம் கஷ்டப்பட்டுருக்காங்க. காரணம் என்னென்னா அஷ்டம சனி 10ல் குருன்னு சொல்லி போன வருஷம் ஃபுல்லாக கடகன்னே தான் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க. இந்த வருடம் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. காரணம் என்னவென்றால் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி ரிலீஸ் ஆகி 9ஆம் வீட்டுக்கு போயிட்டார். எப்பா நீ போப்பா. சனி பகவான் உங்களை விட்டுட்டு போனதே உங்களுக்கு மாபெரும் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா 8ஆம் வீட்டை விட்டு சனி பகவான் 9ஆம் வீட்டுக்கு போயிட்டார். 9ஆம் வீடுங்கிறது பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்தில் சனி பகவான் அமர்வதால் அதிர்ஷ்டம் போன்றவை கிடைக்கும். ஒரு தொழிலை தொடங்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு லக் இருந்தால் தான் நடக்கும். சார் நான் 2 டாக்டர் இருக்காங்க. ஒரு டாக்டர் MBBS படிச்சிருக்கார், MD படிச்சிருக்கார், நிறைய மருந்து கொடுக்குறாரு, ஆனால் உடம்பு சரியாகவே மாட்டேங்குது. இன்னொரு டாக்டர் பக்கத்தில் ஒரு தேன்மொழி டாக்டர் 100 ரூபாய் அவங்களோட ஃபீஸ், கன்சல்டேஷன் அவ்வளோதான். ஆனால் அந்த தேன்மொழி டாக்டர்கிட்ட போனீங்கன்னா வீட்டுக்கு வரத்துக்குள்ள ஜுரம் சரியாயிடும். அப்படி ஒரு கைராசியான டாக்டர். ஸோ நமக்கு பிரச்சனை, நமக்கு தேவை என்ன, உடம்பு சரியாகணும், அவ்வளோதான். சரியா? அந்த கைராசிங்கிறது எவ்வளோ முக்கியம். அந்த கைராசியை உண்டு பண்ணி தருவார் இந்த 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான். 9, 10, 11 லாபத்தை உண்டாக்குறார். அதே மாதிரி கடகராசிக்கு 7ஆம் பார்வையாக 3ஆம் இடம் முயற்சியை பார்க்கிறார். அதே மாதிரி சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் பார்வையாக 6ஆம் இடமாகப்பட்ட ரண ருண ரோக சத்ருஸ்தானத்தை பார்க்க, வியாதி கடன் கஷ்டம் போன்றவற்றை பார்க்கிறார். இப்போ வியாதி இல்லை, கடன் இல்லை, கஷ்டம் இல்லை,
இழப்பதற்கு எதுவும் இல்லை நமது கையிலே. அது மாதிரி தான், நம்மக்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை, பெறுவதற்கு உலகம் உண்டு துணியும் பொழுதிலே. நீங்கள் உலகத்தையே ஜெயிக்க போகிறீங்க. காரணம் என்னென்னா, கடகராசிக்காரர்கள் புதுசாக எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து வாட போகிறீங்க. 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சுப விரயங்களை தருகிறார். அக்கா கல்யாணம், தம்பி கல்யாணம், வீட்டில் அப்பா அம்மாவுக்கு 60ஆம் கல்யாணம் போன்ற விஷயங்கள், நல்ல 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 விஷயங்கள். இந்த வருடம் ஃபுல்லாக பண்டிகை வருடம். நீங்கள் தைரியமாக அனௌன்ஸ் பண்ணுவீங்க, 2026 பண்டிகை வருடம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவீங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும். அடுத்ததாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குரு எங்கே இருக்கார்? 12இல் இருக்கக்கூடியவர் 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். வீடு, மாடு, மனை போன்றவெல்லாம் உண்டு பண்ணி தரார். ப்ரமோஷன், உயர்கல்வி. சார் ஃபாரின் போய் படிக்கணும், லண்டன் போய் படிக்கணும், நான் அமெரிக்கா போய் படிக்கணும், ஆசையாக இருக்குது குருஜி, எனக்கு எங்கே வாய்ப்பு கிடைக்குது? எனக்கு மட்டும் வாய்ப்பு கிடைக்கவே மாட்டேங்குது. ஒவ்வொரு தடவையும் நான் ஃபாரின் போய் படிக்கிற யோகம் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. அங்கே போய் நான் படித்தேன்னா எனக்குரிய நான் வந்து இந்த ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் தான் படிப்பேன், நான் இதில் தான் படிப்பேன், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் தான் படிப்பேன், உலக புகழ் வாய்ந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனால் என் கனவு நிறைவேற மாட்டேங்குது. கவலைப்படாது, இந்த வருடம் உங்கள் கனவு நிறைவேறும். காரணம், உங்களுக்கு வந்து குரு பகவான் 4ஐ பார்த்து விட்டார். குரு உடம்பை பார்த்துட்டார். உடம்பு வியாதி கடனே இருக்காது. குரு உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்னா, குரு உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்னா, உங்கள் ஆயுள் பாவம் போன்றவெல்லாம் அதிகமாகும். ஸோ கடகராசிக்காரர்கள் இதுவரைப்பட்ட கஷ்டமெல்லாம் தீரப்போகிறது. ஒரே ஒரு விஷயம், வண்டி ஓட்டுமோ ஜாகிரதையாக வண்டி ஓட்டுங்க. 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவால் வண்டி ஓட்டுறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள். நீங்களே கரெக்டாக போனாலும் ஏற்று வர்றவங்க சரியாக வர மாட்டாங்க. அது மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. 100க்கு 85 மார்க். சிம்மராசிக்காரர்களுக்கான 2025 புத்தாண்டு பலன்கள் இப்படி இருக்குது. சிம்ம ராசிரா, எப்போ பார்த்தாலும் எல்லாரும் சொல்லியே நம்ம ஆட்களை பார்த்து, யாரையாவது பார்த்து நீலாம் மனுஷனா மிருகமா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கோவம் வந்துடும், என்னை போய் மிருகன்ட்டான். ஆனால் நம்ம ஆட்களை யாரையாவது நீங்கள் சிங்கம், நீ ஒரு புலி, நீ ஒரு சிறுத்தை அப்படின்னா அவங்களுக்கு கோவம் வர்றதே கிடையாது. காரணம் என்னென்னா, சிம்ம ராசின்னா சிங்கம், நீ சிங்கம் மாதிரி சொல்லியே உங்களை ஒரு பிரதானப்படுத்திகிட்டே இருப்பேன். எதாக இருந்தாலும் நீங்கள் தான் பெரிய மனுஷன், நீங்கள் தான் எடுத்து நடத்தணும்னு சொல்லியே உங்களை ஒரு சுத்த விட்டுருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சிம்மராசிங்கிற ஒரே பாயிண்ட் தான். ஸோ சிம்மராசி வந்து எப்படி இருக்கிறது? சிம்மத்துக்கு அஷ்டம சனி கஷ்டங்களைத்தான் தரும். 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானால் தேவையற்ற அவப்பெயர்கள் உண்டாகும். ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் ஒருத்தர், அவர் என்ன பண்ணுறார், ஒரு ட்ரெயினில் ஏறி எங்கேயோ இதுக்கு போகிறார், ஒரு பட்டிமன்றம் பேசுகிறதுக்காக போகிறார். பேராசிரியர் அவரை பார்த்த அந்த ரயில்வேயில் இருக்கிற அந்த எஸ்ஐ, அதாவது அந்த போலீஸ் ஸ்டேஷன், ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன், வாங்க சார் உள்ளே வாங்க. இவர் சொல்கிறார், வாழ்க்கையில் நம்ம எங்கே மிதிக்கக்கூடாதுன்னு நினச்ச இடமோ அது இந்த இடம்தான். அப்போ அங்கே அவர் உள்ளே போகிறார். உள்ளே போன உடனே அவர் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு கேட்குறாரு, என்ன ஆச்சு பேராசிரியர்? நான் தான் அந்த ட்ரெயினுக்கு கார்டு, நான் வந்தால் தான் நீங்கள் போக முடியும், உட்காருங்க. சரி, நான் உட்காந்துருக்கார். அப்போ அந்த பெஞ்சில் பக்கத்தில் உட்காந்துருக்க ஒருத்தர் கேட்குறாரு, ஆமாம் நீ என்ன கேஸு அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் என்ன கேட்டிருக்காரு, ஆமாம் நீ என்ன கேஸு, நான் பிளாட்பாரத்தை தாண்டனே பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. பேசிட்டே இருக்கும்போது எஸ்ஐ வராரு, இன்ஸ்பெக்டர் வராரு. வணக்கம் பேராசிரியர், வாங்க கிளம்பலாம் எல்லாம் சொல்லிட்டாங்க. சரின்னு கிளம்ப போகிறாங்க. அப்போது இந்த பையனை கூப்பிட்டு, பாரு இனிமேல் பிளாட்பாரத்தில் தாண்டக்கூடாது, கிளம்பி ஓடிப்போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டார். அந்த பையன் அப்படி சுற்றி வந்து பேராசிரியர்கிட்ட சொல்கிறானா, இங்கே பாருங்க, ஹலோ இன்ஸ்பெக்டர் நல்ல இன்ஸ்பெக்டரு, உண்மையை சொல்லி ஒத்துக்கிட்டா விட்டுருவார் அப்படின்னு இருக்கான். வெளியே வந்தவொடனே என்ன பண்ணுறாங்க, அந்த இன்ஸ்பெக்டர் எஸ்ஐயும் பேராசிரியர் நீங்கள் ஏன் நடந்து போகிறீங்கன்ட்டு அவர் கையில் இருக்கிற பெட்டி இவங்க வாங்கிட்டாங்க. இவங்க வாங்கிட்டு இந்த பக்கம் ஒரு போலீஸு, இந்த பக்கம் ஒரு போலீஸு, 2 பேரும் அந்த பேகை தூக்கிட்டு இவர் நடுவில் நடந்து வர்றார். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த சீனு. அப்போது அந்த ட்ரெயினில் உட்காந்துருக்கிற ஒரு பாட்டி சொல்கிறாங்களாம், இதுக்கு தான் இந்த யூடியூப்பில் பேசுகிறவங்களாம் நம்பவே கூடாதுங்கிறது. அது என்ன நினச்சிக்கிச்சுன்னா, இவரை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு நினச்சிக்கிச்சு. ஸோ இந்த பிரச்சனை எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை, சிம்பிள். ஒரே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையற்ற பிரமைகள். உங்கள் மேலே ஒரு நல்ல இமேஜ் வச்சுருந்தேன், நானே கெடுத்துக்கிட்டேன் சார், என் பேரை நானே கெடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு ஏற்படும். அஷ்டம சனி, இதுதான் ஒரு சிம்பிள் ரோல் மாடல். ஸோ அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானால் லாபத்தில் வருகிறார். குரு லாபத்தை அதிகப்படுத்துகிறார். குரு பகவான் லாபத்தில் வரும்பொழுது லாபத்தை அதிகப்படுத்துகிறார். லாபத்தை அதிகப்படுத்தும் அதே குரு உங்களுக்கு உங்களுடைய எத்தனாம் இடம், 3ஆம் இடத்தை முயற்சியை பார்க்கிறார். அடுத்து உங்களுடைய 5ஆம் இடத்தை குழந்தை கிடைக்க போகுது.
குரு பகவான் 7 பார்க்கிறார். கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் கல்யாணம் ஆக போகுது. இந்த வருடம் ஃபுல்லா மகிழ்ந்து கொண்டாட போறீங்க. ஆனா ஒரே விஷயம், நீங்களே தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணேன்னு சொல்லுவாங்க. அப்ப இப்ப காசை எண்ணி பார்த்து வாங்கணும். கையெழுத்து போடும்போது படிச்சு பார்த்து கையெழுத்து போடணும். ஒரு சின்ன 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 விஷயம் தான். சார் உங்களுக்கு அனுப்பிட்டேன் சார், வந்துருச்சா பார்த்துங்க. ஓகே, கரெக்ட், ரைட், நீட்டாக இருக்கணும் வேலை. சார் நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும். இந்த நம்பிக்கையின் அடிப்படையே வேணாம். ஒருவேளை அவன் தப்பு பண்ணியிருந்தானா அந்த பேர் உங்களுக்கு வந்துடும். புரியுதுங்களா? அது மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. மற்றபடி 7ஆம் வீட்டிலே இப்போ ராகு இருக்கிறதுனால யாரெல்லாம் ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்குது, சாயந்தரம் ஆனால் 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாதுன்னா இனிமேல் ஆட்டோவே ஓடாத மாதிரி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி அதாவது இந்த கெட்ட பழக்கம் இருந்தால் அது இன்னையோடு நிறுத்திடுங்க. அது 7ல் ராகு வரும்பொழுது தீய பழக்கங்களை அதிகப்படுத்துவார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 100க்கு 80 மார்க். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.